ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, அதுவும் இல்லாமல் வந்து ரிப்பப்ளிக் டே. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸோ கிளம்பிட்டோம். ஸோ எதுன்னு வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ச்சரும், ஸோ டாமினார் 400ம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ ஏலகிரி ஹில்ஸ் தான் போக போகிறோம். அதே மாதிரி ஸோ ஏகப்பட்ட ரைடர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வருவாங்க. ஏன்னா இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேன்றதுனால ஸோ குரூப் ரைடு வருவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேன். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மைக் அடாப்டர் வந்து ஸோ ரிப்பேர் ஆகிட்டு இருக்குது. அதனால் என்னால் வந்து ஒழுங்காக பேச முடியாது. ஸோ மியூசிக் போட்டு காட்டுறேன். ஹில்ஸ் ஏறும் போது முடிஞ்சால் பேசுகிறேன், அவ்வளோவா பேச முடியாது. ஏன்னா என்னால் வின் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அடிக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. மைக் அடாப்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டேன், ஒரு 1 வீக்குள்ளே வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்தோடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஓகே, ஸோ அவ்வளோதான். க்ளவுஸ் போட்டு கிளம்ப வேண்டியது தான். டைம் ஆச்சு 9 மணிக்கு. சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா பிளான் போட்டதே 8 மணிக்கு தான். ஸோ அதனால் லேட் ஆகிடுச்சு, ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நம்ம ரைடிங் ஜாக்கெட்டெல்லாம் போட்டு 3 நாள் ஆச்சு. ஸோ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:30 ஆகுது. ஸோ இப்போ கிளம்புனா கரெக்டாக இருக்கும். கிளம்பா ஓகே. ஸோ அது போக கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் போட்டு கூட எனக்கு மைலேஜே காட்ட மாட்டேங்குது. என்னான்னு தெரியல. ஃபியூல் ரேஞ்ச் இன்னும் 0லே இருக்குது. ஏலகிரி அடிவாரத்தில் வந்து சொன்னேன்.
டைம் ஹில்ஸ் ஏற்றுறாங்க ஏலகிரி ஹில்ஸில். ஸோ பைக் வாங்கி போலுமலை கூப்பிட்டு போனோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏலகிரி ஹில்ஸ் தான் ஏற்றுறோம். ஃபஸ்ட் டைம் ஹில்ஸ் ரோட்டில் ஏற்றுறது. அதனால தான் ஸோ 2வது ஏர்பின் பெண்ட். இன்னும் அந்த குளிர் இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் காலையிலே வந்துருந்தீங்கன்னா ஃபாகாக இருந்திருக்கும். பட் ரொம்ப லேட் பண்ணிட்டோம். ஆனால் நல்லா இருக்குது, கிளைமேட் உறுதியாக இருக்குது. ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது கிளைமேட்டு. பட் காலையிலே வந்துட்டால் ஃபாக் இருந்திருக்கும். ஸோ 3rd ஏர்பின் பெண்ட். வளைச்சி அங்கே எடுத்துகிட்டு போய் இப்படி போகிறான். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்லேயே போட்டு போயிடுறாங்க. ஸோ இங்கேயெல்லாம் ரோட்லேயே உட்காந்து சாப்பிடுது. ஸோ பார்த்து பத்திரமா தெரியும். தமிழில் ஒன்று எடுக்கணும், எங்கேயாச்சும் சுற்றி தான் எடுக்க முடியும். எத்தனாவது பெண்டு? பெண்டு மறந்துட்டேன் பேசிட்டு. நான் வந்து எடிட்டிங்கில் வரேன். எனக்கு தெரிஞ்சு 4th or 5th பெண்டாக இருக்கும். நாங்கள் அந்த பெண்டில் பார்ப்போம். சாமி சவுண்ட் அப்படி நல்லா கேட்குது. ஏலகிரிக்குன்னு ஒரு கதை இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ராயல் என்ஃபீல்டில் வந்தேன் இதில். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1K கூட இல்லை. அப்போ தான் யூடியூப் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்து வந்தேங்க. ஓகே, பிரேக் எடுத்துகிட்டு கிளம்பலாம். மைக்கில் சவுண்டு வருதான்னு பார்த்தேன். ஏன்னா மைக் இல்லை, ஸோ அதனால் சவுண்டு வருதான்னு பார்த்தேன். ஸோ வருது. கிளைமேட் ஆனால் சூப்பராக இருக்குது. கிளைமேட் நல்லா இருக்குது. ஸோ குளிருது. இப்போ கூட இன்னும் சீக்கிரமாக ஒரு 7 o'clock வந்து ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிருந்தா ஃபாகாக இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் டேய், ஃபஸ்ட்டு கீரு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 கீரில் மட்டும் ஓட்டு. அப்படி ரொம்ப ஸ்ட்ரைட் ரோடாக இருந்தால் மட்டும் 4th கீர் போடு. 5th 6th யூஸ் பண்ணாத, சரியா? பார்த்து பத்திரம். ஆ ஸோ கைஸ், நான் ஸ்டோரின்னு சொன்னால, ஏலகிரி ஸ்டோரின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் ஸோ ஒரு கோப்ரோ ஒன்று எடுத்துக்கிட்டு, ஸோ நானும் அவனும் ஒரே பைக்கில் வந்தது ஃபஸ்ட் டைம். அப்போ வந்தும்போது வந்து பார்த்திங்கன்னா வெர்சிஸ் 1000, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டுக்காட்டி, ஸோ அந்த மாதிரி எல்லா பைக்கும் பார்த்தோம். ஸோ டுக்காட்டி கூடலாம் நாங்கள் வந்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் போனீங்கன்னா என்கிட்ட இருக்கும் அந்த வீடியோ. ஸ்டார்டிங்கில் ஷார்ட்ஸாக தான் போட்டேன். அப்போ அவர் கேட்டார், டுக்காட்டி வச்சுருக்கிற வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களான்னு. நான் இல்லை, சும்மா ரீல்ஸுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொன்னேன். இல்லை, ரீல்ஸுக்காக மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா ஓகேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் சரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா R15 நானும் ஒரு ரைடு வந்தோம். இப்போது வந்து நானும் அவனும் தனித்தனி பைக். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவனுடைய பைக், இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பைக்கு. அது இல்லாமல் யூடியூப் சேனலில் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து 4000 சப்ஸ்கிரைபர்ஸோ 3000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது ஒன் டைம் வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 15K இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏலகிரி தான் வந்துருக்கு. இல்லையானா வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி பைக்கில் வந்திருக்கோம். ஸோ இந்த ஏலகிரியை நான் எப்பவுமே நான் மறக்க மாட்டேன். ஏன்னா என்னுடைய யூடியூப்
ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி வச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏலகிரி ஹில்ஸு தான். ஸோ நான் என்றைக்குமே இந்த ஏலகிரியை நான் மறக்க மாட்டேன். ஒரு 15K ஃபேமிலிஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கீங்கன்னா அது ஒரு காரணமே எனக்கு இந்த ஏலகிரி ஹில்ஸ் தான். இதில் வந்து அவர் சொல்லி நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் வச்சுருந்தான் தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் நானே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஆரம்பித்தேன் இந்த பைக் எடுத்துகிட்டு பின்னாடி. ஸோ ஐ நாட் ஃபர்காட் திஸ் ஏலகிரி. ஏழாவது பெண்டுங்க. அந்த கார் எதுவும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹில்லு காற்றடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் நான் ஒரு 30 to 40 போகிறேன். ஸோ 8வது பெண்டுங்க. மொத்தம் 14 பெண்டு இருக்குது. ஸோ நம்ம 8th பெண்டு இருக்கோம். காட்டுவாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எடுத்தாங்க வண்டி. ஸோ அது வாயினார் கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் பண்ணுங்க. 1 month ஃபுல்லாக கஷ்டப்படுங்க. ஏதாச்சும் ஒரு சண்டே இந்த மாதிரி எந்த பைக் வச்சுருந்தாலும் ஓகேங்க. எடுத்துகிட்டு ஜாலியாக ஒரு 100 ரூபாய்க்கோ 200 ரூபாய்க்கோ எவ்வளோ முடியுதோ ஒரு பெட்ரோல் போட்டுட்டு ஜாலியாக ஒரு ரைடு போயிட்டாங்க. எல்லா டென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா ஓடி போயிடும். அதுக்கப்புறம் போய் திரும்ப ஒர்க் கண்டினியூ பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் உங்களோட இஷ்டம். மந்த்லி ஒன்ஸ் போகலாம், இல்லைனா மண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சண்டே போகலாம். இவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாமினார் ஓட்டுறவன் வந்து ஸோ கம்பெனியில் வேலை செய்கிறான். சாரி, மண்டேலேருந்து சாட்டர்டே வரையும் நைட் டியூட்டி இவனுக்கு. ஸோ இப்போ சண்டே வந்து பார்த்திங்கன்னா நைட் டியூட்டி பார்த்துட்டு ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா ரைடு வந்துட்டான். ஏன்னா ஒரு மாதிரியே இருக்குது, வா ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 week ஃபுல்லாக நைட்டு கஷ்டப்பட்டான். நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சான். டெல்டா கம்பெனியில் வேலை செய்கிறோம். இப்போ நைட்டு ஃபுல்லாக வேலை செஞ்சால் இப்போ சண்டே வந்து ஜாலியாக ரைடு போகிறான். அந்த மாதிரி ஸோ உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க. ஸோ 400cc உங்கள்கிட்ட எந்த பைக் இருக்கோ எடுத்துகிட்டு ஜாலியாக ரைடு போங்க. ஸோ நீங்கள் யாராச்சும் என் கூட ஜாயின் பண்ணி ரைடு போகணுன்னு நினச்சிங்கன்னா ஸோ மறக்காமல் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கீழே தரேன். இப்போ நான் எப்போயாச்சும் பிளான் பண்ணேன்னா நான் சொல்கிறேன். ஸோ என் கூட ஜாயின் பண்ணி ஜாலியாக ஓட்டலாம். ஆனால் முக்கியமாக ஹெல்மெட் அண்ட் முடிஞ்சால் ரைடிங் ஜாக்கெட் கன்ஃபார்ம் வேணும். ஆனால் ஹெல்மெட் வேணுங்க. இது ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கும். ஸோ போன சண்டே கொல்லி ஹில்ஸுக்கு போயிட்டு வந்தாங்க எங்கள் அண்ணா. ஸோ இந்த சண்டே நான் ஏலகிரிக்கு எடுத்துட்டேன் பைக்கை. இன்னும் வாஷே பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12th பெண்டுங்க. 12வது வளைவு.
ஹேர்பின் கேட். ஸோ சேஃப்டி பற்றி ஒன்று பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் ஆனால் என்னால் வந்து பேச முடியல. ஸோ இப்போ நான் அதை பற்றி பேசலான்னு சொல்லியிருக்கேன். ஸோ எங்கே ரைடு போனாலும் சரிங்க. ஸோ ஒரு 10 to 12 kilometers நீங்கள் போகிறீங்கனாலே ஹெல்மெட் வியர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வச்சுருக்க வண்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்மெட் பை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில் தர ஹெல்மெட்டே வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொக்கை ஹெல்மெட் கை யாரும் யூஸ் பண்ணாதீங்க. ஒரு 150 to 150 சிசிக்கே வந்து பார்த்திங்கன்னா அது ஓகே. ஒரு டியூப் KTM R15 அப்படி போகிறீங்கன்னா அவ்வளோ ஒரு 1.5 to 2-3 lakhs வரை ஸ்பெண்ட் பண்ணி பைக் வாங்குற நீங்கள் ஒரு 5,000 rupees கொடுத்து ஒரு ஆக்சர் எம்டி ஒரு 8,000 9,000 போனால் எம்டி இல்லை என்னால் அவ்வளோ முடியாதுன்னா ஒரு 5,000 இல்லைனா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு வாங்குங்க. ஏன்னா நம்மளுக்கு ஹெல்மெட் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் தப்பிப்போம். ஏய் என்னடா பண்ணுறேன். ஸோ ஹெல்மெட் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா பல பேரோட உயிர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருந்திருக்கும். ஸோ ஹெல்மெட் போட்டு சேஃபாக ரைட் பண்ணுங்கள். ஹெல்மெட் இல்லாமல் ஓவர் ஸ்பீடிங் பண்ணாதீங்க. அப்படி தாங்க ஸ்பைசி ஆகுது. அப்பப்போ எழுந்து நின்றுருக்கோம். ஃபைல்ஸ் ஆகுது. கண்டுக்காதீங்க. நல்லா இருக்குது லொக்கேஷன். பார்த்தீங்கன்னா போதையிலே சுற்றுறாங்க பாதியிலே. சொல்லாங்க இதுதான் நான் சொல்ல வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே அமௌண்ட் சேர்த்து வச்சு ஸோ ஒரு ரைடிங் ஜாக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கங்க. ஏன்னா சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். பேக் பிரேக்கு சுத்தமாக ஒரு பவரே இல்லை. அவன் கேட்டேன் ஃப்ரண்ட் பிரேக் தான் வெளியாக இருக்குது. பேக் பிரேக் எதுவுமே இல்லை. BMW GS. BMW GS நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் அது சர்வீஸ் சார்ஜ் எல்லாம் அதிகங்க. அதுவும் இல்லாமல் அவ்வளோ காசு போட்டு வாங்கிறதுக்கு ஸ்பீடிங்கில் எல்லாம் அவ்வளோ எதுவும் இல்லை. பட் ஆனால் அந்த கம்ஃபர்டபுள்ன்றது வந்து வெறியாக இருக்கும். ஏன்டா என்ன பண்ணுறேன்னா எனக்கு நான் தெரியும். ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெட் ஆம்லேட் ஒன்று சாப்பிட்டேன். ஒரு ப்ரெட் ஆம்லேட் சாப்பிட்டு இங்கே ஒரு டீ குடிச்சிட்டு ஸோ கிளம்ப வேண்டியது தான். ஸோ கீழே போயிட்டு ஒரு ஸ்டாப் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் ஹெல்மெட்டில் கிளிப் பண்ணல அங்கே வித். ஸோ ஜாலியாக கொஞ்சம் ரீல்ஸ் வீடியோஸ் ஷார்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு நினைக்கலாம்.
எட்டை போட்டுட்டு இருக்கேன் நான் ஜாலியாக இங்கே. டாமி மேன் இதர் ஆவோ பையா. இங்கே நிறுத்த சொன்னால் எடுத்துடுவேன், இங்கே நிறுத்துகிறோம். வா 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 வா. அந்த டர்னிங் இல்லையா? சரி போடுப்போ, அங்கே எடுத்து நான் திருப்பணுமா? ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? கார் வருதுடா, கார் வருது. ஒரு தம்ப்நெயில் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் நான் சாமி. இன்னும் கொஞ்சம் முன்னாடி விட்றா. போதும் விடு. இதே இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ராயல் என்ஃபீல்டு நிறுத்தி நான் வந்து ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருப்பேன். ஸோ அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணேன். இதே இடத்துல நிறுத்தி கேடிஎம்மில் ஃபோட்டோ பிடிக்க போகிறேன். ஓகே கைஸ், ஸோ சண்டே அண்ட் ரிபப்ளிக் டே ரைடு. ஸோ ஏலகிரி இன்னியோ. ஸோ இதோடு நான் விலாகை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட சுத்தமாக சார்ஜ் இல்லை கேமராவில். ஸோ விலாகை நான் இதோடு முடிச்சிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரைடில் சந்திப்போம். ஸோ டாட்டா பை பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் இருக்கும், ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய்.